வணக்கம். மீண்டுமாக உங்களை இந்த வீடியோவில் பார்த்ததில் மகிழ்ச்சி. எய்ம் அறக்கட்டளை சார்பாக பிஎட் டெட் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்னுடைய வாழ்த்துக்களை திரும்பமாக நான் கொண்டு வருகிறேன். ஏற்கனவே நம்ம பதிவிட்ட வீடியோவில் முக்கியமான தகவல்கள் இந்த பாடங்களை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சைக்காலஜினால எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், ஐயோ சைக்காலஜியான்னு சொல்லுவாங்க. அதனால டெட் சைக்காலஜி எழுத போகிற கேண்டிடேட்ஸ் நீங்கள் அந்த மாதிரி பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அது புரிந்து படிப்போம் என்று சொன்னால் அது நமக்கு மிகவும் எளிதாக இருக்கும். அதனால இந்த டெட் எக்ஸாம் எழுத போகிற கேண்டிடேட்ஸ் நீங்கள் பயப்படாமல் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பறக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஓகே, இன்னைக்கு நம்ம யூனிட் 2 2வது யூனிட்டில் என்னென்ன பாடங்கள் இருக்குன்னு சொல்லி நாம் இன்னைக்கு கவனிக்க போகிறோம், கேட்க போகிறோம். தயவு செய்து என்னோடு கூட நீங்கள் இந்த வீடியோவை நேரம் செலவிட்டு கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். I request all the TET exam candidates and I welcome you for this second unit video. Okay. The second unitல பார்க்கும் பொழுது அதனுடைய தலைப்பு Human Growth and Development. அதாவது மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் என்ற தலைப்பு. எப்பவுமே தலைப்பை நாம சரியாக புரிந்து கொள்வோம் என்றால் இதெல்லாம் நமக்கு புரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். So just inculcate the topic. இந்த தலைப்பை மனதில் நன்றாக நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள். ஹியூமன் growth and development. ஆங்கிலத்தில் சில வேளை நீங்கள் தடுமாறலாம், புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும் என்றால் தமிழில் அந்த தலைப்புகளை நீங்கள் மனனம் செய்து கொள்வது நல்லது. மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும். First of all, the interaction of nature and the nurture. அதாவது நேச்சர் என்றால் இயற்கை, நர்ச்சர் என்றால் பராமரிப்பு. அதாவது இயற்கையும் பராமரிப்பும் என்ற தலைப்பில் சிலதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Okay, what is the definition for the interaction of nurture and nurture? What exactly do we mean when we talk about nature and nurture? To better understand the nature vs nurture argument, it helps to know what each of us these terms means. In the nature and nurture இருக்கிறதான அந்த வித்தியாசத்தை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை என்பது என்ன, அது இயற்கையினுடைய காரியங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது நமக்கு நன்றாக காணப்படும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் வி கேன் ஸ்டெப் இன்டு தி கான்செப்ட். அதனுடைய கருத்து என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். என்னோடு கூட நீங்கள் அதை கவனியுங்கள். நான் வாசிக்க இந்த போர்டு கூட நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இன்னைக்கு நான் விளக்கம் கொடுக்கிறதான டெஃபினேஷன் கொடுக்கிறதான எல்லா டாபிக்ஸ் இதுல வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த போர்டு நீங்கள் ஒருவேளை பார்ப்பீர்கள் என்றால் கூட நீங்க ஒரு நோட் மேக்கிங் செய்து கொள்ளலாம். நோட்ஸ் எழுதி கொள்ளும் பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஈஸியா இருக்கும். இந்த தலைப்பின் அடிப்படையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, let us consider about the concept. Concept என்றால் கருத்து. ஓகே, nature refers largely to our genetics. It includes the genes we born with and other hereditary factors that can impact how our personality is formed and influence the way that we develop from childhood through adulthood. வாசித்தது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து நான் இன்னொரு காரியத்தை வாசிட்டு பிறகு தமிழில் விளக்கம் கொடுக்க நான் விரும்புகிறேன். The nurture encompasses the environmental factors that impact who we are. This includes our early childhood experiences, the way we were raised, our social relationships and the surrounding culture. Okay, the concept இதனுடைய கருத்து என்ன என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். What is the nature and what is the nurture? நேச்சர் என்பது இயற்கையாகவே இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். நர்ச்சர் என்பதை பார்க்கும் பொழுது இந்த என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் கேட்டது போல அதனுடைய வளர்ப்பு எப்படி சிறு வயதிலிருந்து அது வளர்க்கப்படுகிறதோ, அதனுடைய தோற்றம் எப்படி படிப்படியாக வளர்க்கப்படுகிறது விளக்கம் தான் அந்த நர்ச்சர் என்று சொல்வதாகும். ஓகே, and also I want to explain about the distinction among growth and development. Here we can see the distinction among the growth and development. அதாவது வளர்ச்சி மற்றும் அந்த முன்னேற்றத்தில் உள்ள வேறுபாடு. What are the differences? What are the distinctions? We are going to see now. Okay, the first one, growth refers to the physical increase in size and mass. அதாவது வளர்ச்சி என்பதை பார்க்கும் பொழுது அந்த உடல் ரீதியாக இருக்கிறதான வளர்ச்சி, அதனுடைய பெருக்கத்தை அது காட்டுகிறது. That is called the growth. growth என்ற வார்த்தைக்கும் டெவலப்மெண்ட் என்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. growth என்று சொன்னால் உடல் ரீதியாக வளர்ந்திருக்கிறது, அதாவது ஒரு சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர் வரைக்கும் வளர்ந்திருக்கிற அந்த ஸ்டேஜ் தான் growth என்று சொல்லலாம். ஓகே, டெவலப்மெண்ட் என்பது பார்க்கும் பொழுது அது முன்னேற்றம் அல்லது வளர்ச்சி என்று சொல்லலாம். வளர்ந்திருக்க வேண்டும், அதாவது முன்னேறி இருக்க வேண்டும். டெவலப்மெண்ட் signifies the holistic improvement
in functioning and capabilities. The development, முன்னேற்றம் என்று சொல்லும் பொழுது அதாவது சரீரம் உடல் மாத்திரம் வளர்ந்தால் போதாது, உள்ளுக்குள்ள இருக்கிறதான தன்மைகள் வளர்ந்திருக்க வேண்டும். திறன்கள், அவங்களுடைய அறிவு மற்ற விஷயங்கள் அவர்கள் நல்ல விருத்தி அடைந்திருக்க வேண்டும் அல்லது முன்னேறி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்க்கிறோம். திரும்ப நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன் அமாங் growth and development? வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் இருக்கிற வேறுபாடுகளை குறித்து இந்த 2 பாயிண்ட்ல நம்ம கவனித்தோம். ஓகே, the next one, just we can go for the next point, the development and the maturations. The development and the maturations. Development and maturation. அதாவது வளர்ச்சியும் அதனுடைய முதிர்ச்சியும் அல்லது முதிர்வும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்குள்ள இருக்கிறதான அந்த விளக்கங்களை நாம் பார்த்து விட்டோம் என்றால் நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஒருவேளை படித்து புரிந்து கொள்வதை விட வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கிளாஸ் நீங்க கவனிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்வீர்கள் என்றால் எக்ஸாம் அங்க ஓனா கூட நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட். வளர்ச்சியும் அதனுடைய ஒரு முதிர்வும். Psychological maturation pertains to the mental and emotional changes that take place as an individual grows older. This includes the development of cognitive abilities, emotional regulation, social skills, moral reasoning, and the acquisition of knowledge and wisdom. நான் வாசித்த இந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழில் சொல்லவிடும் நான் விரும்புகிறேன். உளவியல் அல்லது மனவியல் வளர்ச்சி முதிர்வும் என்பது ஒரு வயதாகும் பொழுது நடைபெறும் மன மற்றும் உணர்ச்சி மாற்றங்களை குறிப்பிடுகிறது. இதில் அறிவாற்றல் திறன்களின் மேம்பாடு, உணர்ச்சி கட்டுப்பாடு, சமூக நுட்பங்கள், ஒழுங்கு, தரமான காரணம் மற்றும் அறிவும் ஞானமும் பெறுதல் குறித்து படிப்பதாகும். So there is a difference, there is a distinction, an explanation about this development and maturation. Okay, இதுல என்ன ஜெனரல் பிரின்சிபிள்ஸையும் கூட நம்ம பார்க்கலாம். அதாவது பொதுவான சில கொள்கைகள். பிரின்சிபிள்ஸ் என்றால் கொள்கைகள், ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் என்றால் பொதுவான கொள்கைகள். இந்த டாபிக்ல growth and development, ஜெனரல் பிரின்சிபிள்ஸ், growth and development. இந்த மனித வளர்ச்சியின் முன்னேற்றத்துக்குரிய பொதுவான கொள்கைகளை பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்கலாம், அல்லது ஒரு நோட் இருக்கும் என்றால் நீங்கள் அதை என்ன செய்யலாம், நோட் பண்ணிக்கலாம். ஓகே, there is a set of principles that characterizes the pattern and process of growth and development. Okay, second point. These principles are characteristic, describe typical development as a predictable and orderly process. The third point, we can predict how most children will develop, and they will develop the same rate and at about the same time as other children. முக்கியமான இந்த குறிப்புகளை நீங்கள் மனதில் வைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அதனுடைய டைமென்ஷன்ஸ் குறித்து நாம் பார்ப்பது கூட நல்லது. வாட் ஆர் தி டைமென்ஷன்ஸ்? டைமென்ஷன்ஸ் என்ற ஆங்கில வார்த்தைக்கு பரிமாணங்கள் என்ற தமிழ் பதம் உண்டு. மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான பரிமாணங்கள். The dimensions of growth and development. Okay, dimensions of growth and development refer to the various aspects that constitute an individual's overall development, including physical, cognitive, emotional, social, and moral dimensions. In this article, we will explore each of these dimensions in detail. முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியின் பரிமாணங்கள் என்பது ஒரு நபரின் கருத்தில் உள்ள மொத்த வளர்ச்சியை உருவாக்கும் பல அம்சங்களை குறிக்கிறது. இதில் உடல் அறிவியல், உணர்ச்சி, சமூக மற்றும் தர்ம பரிமாணங்கள் அடங்கும். இதில் நாம் ஒவ்வொரு பரிமாணத்தையும் விரிவாக நாம் ஆராய வேண்டும். There are many dimensions for this development. So just now we are going to verify and have a detailed study about what are the dimensions. இதுவரைக்கும் நடத்தின இந்த பாடங்கள், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கும் போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஓகே, let us follow me for the next topics. Physical development, அதாவது உடல் வளர்ச்சியில் இந்த dimensions of growth and development தலைப்புல கீழே வருகிறதான சப்டைட்டில்ஸ் நீங்க பார்க்கலாம். The first one is physical development,
அதாவது உடல் வளர்ச்சி. பிசிக்கல் என்றால் உடல், டெவலப்மெண்ட் என்றால் வளர்ச்சி. Okay, it encompasses changes in body such as a rapid growth in infancy, motor skill and general physical maturation. அதாவது உடல் வளர்ச்சி என்பது உடல் வளர்ச்சி இப்படி சொல்லலாம். தமிழில் சொல்லும் பொழுது குழந்தை நிலையில இருந்து உடல் வளர்ச்சி மற்றும் அனைத்து உடல் பாகம் வளர்ச்சியை உள்ளடக்கியது. பிசிக்கல் டெவலப்மெண்ட் சொன்னால் திரும்பமாக உங்களுக்கு எளிமையாய் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குழந்தை பறக்கும் பொழுது அதனுடைய உடல்நிலை சின்னதாக இருக்கும். அந்த சிறு பிராயத்திலிருந்து இந்த உடல் வளர்ச்சியை பெறும். இந்த வளர்ச்சி தான் நம்ம இந்த இடத்துல பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். குழந்தை நிலையிலிருந்து உடல் வளர்ச்சி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் பெருகும். பாடி சச் அஸ் ரேபிட் growth in infancy. பச்சிளம் குழந்தையிலிருந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி உடல் ரீதியாக அது காணப்படும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே ஒரு மெச்சுரேஷன் காணப்படும், ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி நம்முடைய உடல்நிலையில காணப்படுகிறது போல. இட் இஸ் கால்ட் as a physical development. உடல் வளர்ச்சி என்ற தலைப்பில் இரண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது the cognitive development, அதாவது மன வளர்ச்சி. உடல் வளர்ச்சிங்கிறது நம்ம பார்த்துட்டோம், குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது வளரும். அடுத்தது மன வளர்ச்சி. உடல் வளர்ச்சி வெளியே தோட்டத்துக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். மன வளர்ச்சிங்கிறது உள்ளுக்குள்ளாக இட் இஸ் இன்விசிபிள். உள்ளுக்குள்ளாக இருக்கிறதான காரியங்களும் அதோடு கூட சேர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கும். அதாவது அவனுடைய உணர்வு, அவருடைய அறிவு, அவருடைய திறமைகள் இதெல்லாம் உள்ளுக்குள்ளாக இருக்கிறது. So development, social emotions, personality, ability to form relationships. அது உள்ளுக்குள்ள வளர்கிற அங்க உணர்ச்சி பூர்வமான வளர்ச்சிகள் என்னவென்றால், முதலாவது வரும்பொழுது சோசியல் எமோஷன்ஸ். இந்த உணர்வுகள் அவனுக்குள்ளாக வளரும். உடம்பு வெளியே வளர வளர உடல் வளர்ச்சி போல உள்ளுக்குள்ளாக இருக்கிற வளர்ச்சிகள், அந்த உணர்வுகள் வளரும். அடுத்து அவனுடைய ஆள் தத்துவங்கள் வளரும். ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். ஒருத்தருடைய பர்சனாலிட்டி, ஒருத்தருடைய கேரக்டர், அது என்னன்னு நமக்கு தெரியாது. வெளியே ஒரு தோட்டத்தை பார்த்துட்டு நம்ம நல்லவன்னு கணக்கு போட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கிற அவருடைய குணங்கள் வெளியே வர வேண்டும். உள்ளுக்குள்ள இருக்கிற அவருடைய அறிவு பேசினால்தான் வெளியே வரும். அப்போ அந்த பர்சனாலிட்டி குறித்து நம்ம படிக்கிறது இந்த எமோஷனல் டெவலப்மெண்ட்ல அடங்கும். எபிலிட்டி டு ஃபார்ம் ரிலேஷன்ஷிப்ஸ். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அவருடைய அந்த பாசம், அன்பு, அவர் தயவு, ரொம்ப இரக்கமுள்ளவளா இருப்பார். அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள பதிஞ்சு கிடக்கும். பழகும் பொழுதுதான் அது வெளியே வந்து பழகி எல்லாருடைய ஒரு நட்புறவை ஏற்படுத்தும். So the second point, the third point is the emotional development. அதாவது உணர்வு பூர்வமான வளர்ச்சி. இப்பொழுது நாலாவது பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். The fourth point is the moral development. Once again I'm going to repeat the subtitles of the dimensions of growth and development topic. The first one is the physical development, உடல் சார்ந்ததான வளர்ச்சி. The second one is cognitive development, மன வளர்ச்சி. The third one is the emotional development. emotional, உணர்வு பூர்வமாக அவங்க டெவலப் ஆகும். The fourth one is moral development. What is moral? ஒரு நீதி, ஒரு நெறிகள், நீதி நெறின்னு சொல்லலாம், அதனுடைய வளர்ச்சி காணப்பட வேண்டும். அதாவது நல்லது கெட்டது, இட் இஸ் குட் அண்ட் இட் இஸ் பேட், இது கரெக்ட் அப்படின்னு நம்ம சில ஜட்ஜ் பண்ணுவோம், சில தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்ப நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சிருந்தாதான் அந்த தீர்ப்பை நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த moral development அவருக்கு தெரியும். It deals with the sense of right and wrong, including understanding moral rules and how they influence the behavior. அதாவது நல்லது கெட்டது என்று அறிகிற அந்த அறிவு, அந்த நாலேஜ், அந்த சென்சேஷன், அது மாத்திரமல்ல, and how they influence the behavior. ஒருத்தருடைய நடத்தையை பார்த்து அது நல்ல நடத்தையா இல்ல கெட்ட நடத்தையா என்று சொல்லிவிடலாம். ஸோ பிறரை பார்த்து நம்ம அது மோரலா இல்ல இம்மோரலா, அது குட்டா பேடா, அது நீதியா இல்ல அநீதியா என்று கணிக்கிற அளவுக்கு இந்த மோரல் டெவலப்மெண்ட் இருக்க வேண்டும். சரி தவறு பற்றிய உணர்வுகளுக்கு தொடர்புடையதாக இருக்கும். நீதி நெறி நடத்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சோ இது நாலாவது குறிப்புல நான் சொல்லுகிறேன். ஓகே, இப்ப இந்த 4 குறிப்புகளிலும் நீங்கள் நன்றாக பல விஷயங்களை அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஜஸ்ட் ஐ எம் ரிவைசிங் அபவுட் தி 4 things. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது the concept, கருத்து என்னவென்று பார்த்தோம். The second one, the distinction about the growth and development. The third one, development and maturation குறித்து நம்ம பார்த்தோம். And general principles, growth and development தலைப்பில் சில குறிப்புகளை நாம் பார்த்தோம். And the dimensions of growth and development, அந்த பரிமாணங்கள், growth and developmentல இருக்கிற பரிமாணங்கள் என்னென்னதை பார்த்தோம். அது சின்ன சின்ன தலைப்புகள், சப்டைட்டில்ஸ் நம்ம அதை பார்த்தோம். அது திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால் இந்த வீடியோனுடைய இறுதியிலே நான் சில கேள்விகள் கேட்பேன்.
இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்வதற்கு முதலாவது நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருப்பது மாத்திரமல்ல, புரிந்திருக்க வேண்டும். Without understanding, you cannot answer anything. So, just I want to revise this for you. You see, the first subtitle is the physical development. Physical development. Yeah, our outer look is called the physical, the body status, from top head to the soul, from skull to skull. உச்சந்தலையிலிருந்து உச்சி வரைக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கு. That is called the physical development. And also we thought about, we devote about the cognitive development. We are seeing the outer thing, outer part only, but there is an inner being also. Inner being also. So the inner being contains the character, the feelings, the affection, the angry, the sensational, and everything. So we need a development in the cognitive development also. The third one, we thought about the emotional development. Yes, emotion is very important. The feelings is very important. The feelings should be developed. Yeah, even from small child to the aged person, everyone we have feelings. Even animals also having feelings. So the feelings should be developed. That is called the emotional development. So by this emotional development, we can build our personality and relations. Or suppose we want to help a friend, the good character. After receiving your help, that friend will have an attachment with you. So your relationship will be built day by day, day by day. நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் பொழுது, உதவிகளை பெற்ற அந்த நபர், அந்த உதவி பெற்ற சகாயம் பெற்ற அந்த நபர் நாளுக்கு நாள் உங்களோட கூட தொடர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வருவார். So it will build a relationships also. Okay, the last we can revise about the moral development. Moral development. நீதி, நீதி நெறிகள் என்று தமிழில் நான் சொல்லியிருந்தேன். Moral is very important. For suppose, for an example, if you go to a school, the morning assembly prayer time, the teachers will say a moral story for the students, for at least 5 minutes or 10 minutes. The moral subject. The moral is important. If you give the moral, you can save the students from the immoral. From the immoral. The moral will contain the good things, the good concepts, good illustrations. So when you share the moral stories to your students, the students will hear that moral, so that they will be fed with the good things, the good tidings. And so the mentality of the children will be in a good manner. நல்ல கதைகளை, நீதி கதைகளை நீங்கள் சொல்ல சொல்ல உங்க வகுப்பினுடைய பிள்ளைகள் அதை கேட்டு நல்ல விஷயங்களை அவர்கள் உட்கொள்வார்கள். நல்லதாவே உள்ள போச்சு அப்படின்னு என்றால் அவங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் நல்லதாகவே வரும். So the input கரெக்டா இருக்கும். You should feed your children, your students with the good things. After the good things, hearing the good things, really, surely your students will be in a good manner. நல்லது கேட்க கேட்க நிச்சயமாகவே நல்ல மாணவர்கள் என்று அவர்கள் பேர் எடுப்பார்கள். So the moral development is very, very important. Nowadays we are in the evil days. Wherever you go, wherever you see, you can see the evil things in the society. So you should protect your children. You should protect your students. In the previous chapter, the video, we saw that we thought that we are the parents. The teachers should act as a parent. The male teacher should act as a father, and the female teacher should act as a mother. So if you are a spiritual father and mother, you should protect your children. Yeah. So every teacher should have that feeling, should be filled with the moral knowledge. If you develop your moral knowledge, really you can protect your children in the society. Okay. அடுத்தபடியாக phases of development tasks என்ற தலைப்பில் நம்ம சில முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். Yes, now we are going to concentrate about the phases of development tasks. என்னோட சேர்ந்தது வாசிக்கிறீங்களா? Phases of development tasks. Phases என்றால் வளர்ச்சிகள், வளர்ச்சி பணிகள். The development tasks என்றால் வளர்ச்சி பணிகள். Okay, what are the phases of the development tasks? Here, just I want to share the 6 stages. Yes, the 6 stages in this topic. Yeah, the 6 stages is very, very important. Very, very important. For example, we can think about a child from birth to death. But in this section, we are going to think about all the before the birth also. Yes, if a child is in the prenatal stage, in the mother's womb, it is also calculated as a child. So we are going to think about the 6 stages of the development tasks. வளர்ச்சி படிகள்
அந்த வளர்ச்சிக்குரிய கட்டங்கள் என்று சொல்லும் பொழுது 6 ஸ்டேஜஸ்ல நாம் அதை பார்க்க போகிறோம். அதாவது பிறந்த குழந்தை முதல் நாளிலிருந்து பிறப்பிலிருந்து அவனுடைய இறப்பு வரைக்கும் அதை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே போல பிறப்புக்கு முன்பாக ஒரு தாயின் கருவிலே ஒரு குழந்தை உருவாகிறத ப்ரீநேட்டல் ஸ்டேஜ் என்று சொல்லுவார்கள். அதிலிருந்தே நம்ம கணக்கெடுக்கலாம். ஒரு தாய் கட்டம் தரித்து தன்னுடைய கருவிலே குழந்தை உருவாகிற அந்த நாள் முதற்கொண்டே குழந்தைக்கு கணக்கு வைப்பார்கள். அதுபோல let us have some points and thoughts and explanation about the prenatal stage also. This prenatal stage spans from conception to birth. It is crucial for physical development, where the fetus undergoes rapid growth and organ formation. தாயின் கருவிலே அந்த கருவறையிலே இந்த குழந்தை உருவாகி பிறக்கும் பொழுதே அந்த உள்ளுக்குள்ளாக இருக்கும் பொழுதே அது ஒரு கணக்கில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். It is called as the prenatal stage. Factors such as the maternal health and environment significantly influence development during this time. அந்த குழந்தை கருவிலே இருக்கும் பொழுதே அது எப்படி உருவாகி வளர்ச்சி பெறுகிறதோ அது எல்லாமே டெவலப்மெண்ட் டாஸ்க் தான் இந்த இடத்துல வருது. So the first point is about the prenatal stages, phases of the development task. 6 phases definition. I'm going to tell about the 6 phases definition. The first stage is called the prenatal. அதாவது ஒரு தாயின் கருவிலே அந்த குழந்தை இருக்கும் பொழுதே அதனுடைய வளர்ச்சி குறித்து நான் பார்த்துட்டு இருக்கிறோம். Okay, I believe that you can understand this point. Let us go for the second point, the infancy stage. The infancy development taskல இரண்டாவது பாயிண்ட் the infancy, அதாவது குழந்தை பருவம் என்று நாம் சொல்லலாம். 10 மாதங்களுக்கு பிறகு அந்த குழந்தை பிறக்கிறது. பிறந்த நாள் முதற்கொண்டு அதனுடைய வளர்ச்சி படிகளை பார்க்கும்பொழுது படிப்படியாக இருக்கும். அப்போ அதை இன்ஃபன்சின்னு சொல்லலாம். இன்ஃபன்சி என்றால் இன்ஃபன்ட் என்றால் பச்சிளம் குழந்தை. அந்த பச்சிளம் குழந்தை பருவத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த பிறந்த நாள்ல இருந்து ஒரு 2 வயசு வரைக்கும் பார்க்கலாம். From the day of birth to 2 years, up to 2 years, 2 வருடங்கள் வரைக்கும் அந்த குழந்தையினுடைய ஸ்டேஜ் நம்ம பார்க்கும் பொழுது இன்ஃபன்சின்னு சொல்லலாம். இன்ஃபன்சி பச்சிளம் குழந்தை பருவம் அது. Infants experience rapid spiritual growth and significant brain development. Infants பார்க்கும் பொழுது ரொம்ப வேகமா பிள்ளைகளுடைய உடல் வளர்ச்சி காணப்படும். ரொம்ப வேகமா, அது குறிப்பாக உடல், அதனுடைய எலும்பு, அதனுடைய மூளை, உடல் உறுப்புகள் எல்லாமே சேர்ந்து இணையாக வளரக்கூடியதான அந்த ஸ்டேஜ். They learn to trust caregivers through consistent care and develop basic motor skills. அந்த பச்சிளம் குழந்தையில இருந்து அந்த 2 வயசுக்குள்ள பார்க்கும் பொழுது தன்னை பராமரிக்கிறவர்களுக்கு அது அதிக அக்கறை கொடுக்கிறவளோ அது நம்பும். Yes, the child, the infant baby will depend and trust the caregivers, whether it is a father, a mother or any servants. வீட்டுல அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம். அவருடைய அரவணைப்புல, அவருடைய பராமரிப்புல அந்த குழந்தை வளரும் பொழுது அந்த குழந்தை அவர்களை நம்பும். சில வீடுகள் ஆயாமார்களை வைத்து வளர்ப்பார்கள், maid servant. Those who are taking care are nursing the child, so the child can depend those who are acting as the caregivers, whether it is a father, a mother or a maid servant or male servant or a grandfather or a grandmother or other relations in the house. So இந்த குழந்தை பருவத்தை பார்க்கும் பொழுது 2 வயசு வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். It is one of the tasks. வளர்கிற வளர்ச்சி படிகள்ல இது 2வது பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். Okay, let us go for the third point, the early childhood. Early childhood என்ற பருவம் இந்த ஸ்டேஜுக்கு அது கடந்து போகிறது. அது ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது பாலகர் பருவம். பிள்ளைகளை கொண்டு நம்ம பால்வாடி சேர்த்துவோம் இல்லைங்களா, அந்த ஏஜ் தான் பாலகர்னு சொல்லுவோம். The early childhood. Okay, during this stage children develop language skills. இந்த வயதுக்கு வரும் பொழுது இந்த பருவத்தில் தான் பிள்ளைகள் அவங்களுடைய மொழி ஆற்றலை கற்றுக்கொள்வார்கள், மழலை மொழி பேசுவார்கள். They can develop the child's language skills. மழலை மொழி பேசும் பொழுது கேட்பதற்கு நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், பார்த்து நம்ம ரசிக்கலாம். So in this stage the child can speak the child's language. அந்த டாஸ்க் அது வளர்ந்துகிட்டே இருக்கும். That is the thing we are seeing, the phase of the development task. That is one type of phases. அது ஒரு வகையான வளர்ச்சி. பாலகர் பருவத்திலிருந்து மொழி பேசி தவழ்ந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாஸ்க் என்ன செய்து டெவலப் ஆகிட்டு. So during this stage child can develop language skills, begin to engage in imaginative play. அதாவது ரொம்ப ஒரு விளையாட்டு, அந்த குழந்தைகளை பார்க்கும்பொழுது ரொம்ப தீராத ஒரு விளையாட்டா இருக்கும். ஓடி ஓடி குஷியாய் அந்த சின்ன 2 வயசுக்குள்ள குழந்தைகளை பார்க்கும்பொழுது ஓடி ஓடி விளையாடுவார்கள்.
பிறகு அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து 6 வயசு வரைக்கும் the early childhood from 2 years to 6 years learn to interact socially. அதே போல எல்லாரோடையும் பழக ஆரம்பிக்கும். தாத்தா, பாட்டி, மாமா, வீட்டில் எவ்வளோ ரிலேஷன் இருக்கிறாங்களோ எல்லாருக்கிட்டையும் நல்ல சோஷியலாக பழக, விளையாட ஆரம்பிக்கும். Cognitive abilities expand as they start to understand the world around them. அந்த குழந்தை சுற்றில் இருக்கிற உலகமே அந்த வீட்டு சொந்தக்காரங்கள் தான், உறவுகள் தான், தாய், தந்தை, உடன்பிறப்புகள். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதா அந்த உலகம் அந்த பிள்ளைக்கு. ஸோ இது எப்போ ஏற்படுகிற வளர்ச்சி என்றால் the early childhood, பாலக பருவத்தில் ஏற்படுகிறதான ஒரு வளர்ச்சி ஸ்டேஜ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அந்த phases of development. Okay, the fourth stage is middle childhood. Middle childhood, நடுநிலை பருவம் என்று சொல்லலாம். Okay, it starts from the age of 6 to 11 years or 12 years. Okay, 6 to 12 years, 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இந்த மிடில் சைல்டுஹுட், நடுநிலை பருவத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். Children refine their skills and knowledge. இந்த நேரத்தில் தான் அந்த பிள்ளைகளுடைய திறன்கள் வெளிப்படும், அறிவு வளர ஆரம்பிக்கும். Developing a sense of competence and self-esteem. அதாவது தனக்கு இது தேவை, எனக்கு இது தேவைங்கிறதான அந்த அறிவு அந்த வயசுல தான் அந்த பிள்ளைக்கு வரும். செல்ஃப் எஸ்டீம், தனித்தானே நல்லா பெரிதாக காட்டிக்கொள்ளணும், பிரபலமாக்கி கொள்ளணும், தன்னை தான் ஒரு ஹீரோவாக காட்டிக்கொள்ளணும். இந்த செல்ஃப் எஸ்டிமேஷன் அந்த நேரத்தில் தான், அந்த வயசுல தான் இந்த ஒரு டெவலப்மெண்ட் அந்த பிள்ளைகிட்ட நம்ம பார்க்க முடியும். தே பிகன் ஃபார்மல் எஜுகேஷன், ஆரம்பகால கல்வி அவங்களுக்கு துவங்கலாம். which enhances cognitive and social development. இந்த கற்றுக்கொள்கிற கல்வி மூலமா சமுதாயத்தில் போய் எப்படி நம்ம பழகணும் அப்படிங்கிறதான அறிவு இந்த ஸ்டேஜில் அந்த பிள்ளைக்கு வருது. திஸ் இஸ் கால்ட் தி நடுநிலை பருவம், மிடில் சைல்ட்ஹுட். Okay, let us consider and think about the fifth stage, adolescence. It starts from the age of 12 to 18. 12 வயதிலிருந்து 18 வயது இருக்கிற இந்த இளமை பருவத்தை தான் adolescence age என்று சொல்வார்கள். இளமை பருவம், விடலை பருவம். This stage is marked by significant physical changes due to puberty. உடலுக்குள்ளாக இருக்கிற சில மாற்றங்கள் ஏற்படுவதனால, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், some changes in the puberty, அவங்களுடைய வளர்ச்சி நிலையில் சற்று வித்தியாசங்கள் காணப்படும். as well as emotional and social challenges, உணர்ச்சி பூர்வமாகவும் சமுதாயத்தில் வெளியே, வீட்டுக்கு வெளியே ஏற்படுகிற சில சவால்கள் எல்லாம் அவங்க எதிர்கொள்ளதா இருக்கும். உதாரணத்துக்கு சின்ன பிள்ளைகள் சைக்கிள் ரேஸ் போவாங்க இல்லையா, அந்த ஒரு 13-14 வயசுலாம் பாருங்க சைக்கிள் ரேஸ், அவனுக்கு எனக்கு ஒரு காம்படிஷனுங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் அவனுக்குள்ள வந்துடும். இல்லை ஸ்கூலில் வகுப்பறையில் படிக்கும் பொழுது யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் அவங்களுக்குள்ள வரும். ஸோ இன் திஸ் ஸ்டேஜ், adolescence stage, these physical challenges will happen in the mind of this childhood. Okay, அடுத்தபடியாக we are going to think about the early adulthood, அதாவது முதிர்ந்த பருவம், from 18 to 40. 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிறத முதிர்ந்த பருவம்னு சொல்லலாம். Young adults focus on establishing personal and economic independence, forming intimate relationship. இந்த வயசுல தான் அவங்க தனக்கு நல்ல ஒரு உறவுகளை, நட்புகளை ஏற்படுத்திக் கொள்வாங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும், நல்ல பேண்ட் ஷர்ட் போடணும், இன் பண்ணணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், அவனுக்குன்னு ஒரு ஸ்டைல் அமைத்துக் கொள்வாங்க. ஸோ இதெல்லாம் எந்த வயசுல ஏற்படுது? இந்த ஏர்லி சைல்டுஹுட், இந்த முதிர்ந்த பருவத்தில் தான் நம்ம பார்க்க முடியுது. And a person carry goals, and also the adolescent people, the adulthood juveniles will have a goal, and they will carry goals. I have a goal in my life, just I want to reach that, I want to finish that work, I want to do something in my life. ஒரு சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சவால் நிறைந்த ஒரு பருவம் தான் இந்த ஒரு வயசுன்னு நம்ம பார்க்க முடியும். This stage involves significant life choices and transitions. வாழ்க்கையில் ஏற்படுகிறதான நல்ல சந்தர்ப்பங்கள், கெட்ட சந்தர்ப்பங்களில் போய் சிக்கிக்கொள்கிறது இதுதான். In this stage, many chances will open, doors will open for these the early adulthood. So in this stage, the children or the early adulthood people should select the good chance or the bad chance. ஒரு நல்லவனா வளர்றதும் கெட்டவனா வளர்றதும் இந்த ஸ்டேஜில் தான். ஸோ அவங்க எந்த சான்ஸ் அவங்க எடுத்துக்கொள்கிறாங்களோ அது போல தான் அவங்க லைஃப் அதுக்காக இருக்கும். Okay, the seventh stage is middle adulthood, from age of 40 to 65. நடுத்தர பருவம். Individuals often reassess life goals and achievements during this stage. லைஃப் கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், வாழ்க்கையில் அதை சாதிக்கணும், இதில் நான் வந்து சாதனை படிக்கணும், இதை என் லட்சியம்னு சொல்லி அந்த லட்சியத்தை போய் செய்து முடிக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் இந்த நடுத்தர பருவம். They may experience physical aging and shift in family dynamics. அவங்களுடைய சரீரத்தில் உடல் ரீதியாக சில வேலை வயோதிப நிமித்தமாக அவங்களுக்கு சில மாற்றுதல்கள் வரும், சில வேலைகளை செய்ய முடியாமல் போயிடும். such as parenting teenagers or caring for aging parents. ஒன்று அவங்களுக்கு வயசாயிரும், அப்படி இல்லைன்னா வயசானவங்களை கவனிக்கக்கூடியதான அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. This is called the middle adulthood, நடுத்தர பருவம். The last stage is late adulthood, from 65 to the older or up to the death point. நிறை முதிர்ச்சி பருவம், the late
adulthood, the last stage of the lifespan. This final stage involves coping with the effect of aging, reflecting on life experiences and facial potential health challenges. அதாவது இந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அவங்க வயது முதிர்ந்த ஒரு பருவத்துக்கு வந்துடுறாங்க. வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பிரதிபலிப்பாங்க. They will teach other people about their experiences. Every person will have a good experience. The aged person, the senior citizens. Nowadays, the senior citizens are rejected in the society, avoided by the family members. No, in every house, aged person is needed because to teach them the experiences. They have a lot of experiences, good experiences, bad experiences. So the young people should go to the aged people and they should hear the good stories, the experiences, so that it will construct the life. It will be very useful for the young life. Okay. அது மாத்திரமல்ல, ஹெல்த் சேலஞ்சஸ், அவங்களுக்கு உடல் ரீதியாக பல விதமான சவால்கள் இருக்கும். சுகர், ப்ரெஷர், இல்லை ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க, டேப்லெட்ஸ் எடுத்துக்குவாங்க, மருந்து மாத்திரைகள் கண்டினியூஸாக எடுக்கணும், வாக்கிங் போஸ்டில் இருப்பாங்க. ஸோ தளர்ந்து போன ஒரு வயது அந்த வயது. எமோஷனல் பீங் அண்ட் சோஷியல் கனெக்ஷன்ஸ் ரிமைன் இம்பார்ட்டன்ட் ஃபார் குவாலிட்டி ஆஃப் லைஃப். உணர்வு பூர்வமாகவும் பாதிக்கப்பட்டுருவாங்க. அதனால தான் வயதானவங்க நம்முடைய வீட்டில் இருக்கும்பொழுது அவங்கள கண்கலங்காமல் பார்த்துக்கிறது நம்முடைய கடமை. அவங்க அந்த வீட்டில் இருக்கும்பொழுது நிச்சயமாகவே அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். எவ்ரி aged person is a guide, is a mentor for every house. So from this topic, just we learned about the 8 points. Just I want to give a recall about that. Phases of the development task. வளர்ச்சி பணிகளுடைய கட்டங்கள் ஒரு 8 கட்டங்களை நம்ம பார்த்தோம். Just I'm going to recall about that. The first one is prenatal stage, கருத்தரிக்கிற ஒரு பருவம். The infancy, குழந்தை பருவம். Earlyhood, childhood stage, பாலகருடைய பருவம். The middle childhood, நடுநிலை பருவம். Adolescence stage, இளமை பருவம். The early adulthood stage, முதிர்ந்த ஒரு பருவம். Middle adulthood, நடுத்தர பருவம். Late adulthood, நிறை முதிர்ச்சி பருவம். So we had a lot of informations from this TET psychology classes. So I believe that you teachers should all recall this and you should take more details from this lesson and should prepare for examination. At last, before I finish this video, just I want to ask questions from this lesson. Okay. What are the phases of development task? Question number 1. What are the phases of development task? Okay. What are the importance of the aged people, the senior citizen? And the third question is about the adolescence, இளமை பருவத்தை குறித்ததான கேள்விகள். From which age to which age is called as an adolescence? எந்த வயதிலிருந்து எந்த வயது வரைக்கும் இளமை பருவம் என்று சொல்லப்படுகிறது. So pay your attention and prepare to answer for these questions. We will meet you in the next video. If you are not a subscriber, just subscribe for our channel. If you have a YouTube channel, and subscribe yourself so that you can get more information, and you can also introduce the channel to your friends, for your household, for everybody. Okay, see you in the next video. Thank you.